ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்க்கான எக்ஸாம் வந்து 2 டேஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து அதுக்கான நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஷார்ட் ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதயம் காப்போம் திட்டம். இதயம் காப்போம் திட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 27, 2023. ஓகே, நமக்கு தமிழ் எழுத்துக்கள் இ வந்து 3 அப்படி 3வது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து அந்த 3 வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 ஜூன் 27. எந்தெந்த நோய்களுக்கு வந்து மருந்துகள் கொடுக்குறாங்கன்னா ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அடோவர், வாஸ்டாட்டின் இந்த மருந்துகளுக்கு நோய்களுக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா செப்டம்பர் 5, 2022. இது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6th to 12th வந்து படிக்கிற மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்கப்படுது. இது வந்து உயர்கல்விக்காக வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சோ வந்து எந்தெந்த உயர்கல்வின்னு பாத்தீங்கன்னா கலை, அறிவியல், தொழிற்கல்வி, மருத்துவ படிப்பு, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி, ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள். அதுல பாத்தீங்கன்னா இப்ப இன்ஜினியரிங்ல 4 இயர்ஸ் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்கன்னு வந்து சொல்றாங்க. இதே வந்து பெண் மாணவிகளை தவிர திருநங்கைகள் மற்றும் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவர் திட்டம். இது யாருக்காக பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கிடையே தொழில் முனைவை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவர் திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 35% மூலதன மானியமும் 65% வந்து திட்ட செலவுல வந்து கொடுக்குறாங்க. வங்கி கடன்களுக்கு 6% வட்டி மானியம் வந்து வழங்கப்படுதுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து சுதந்திர இந்தியாவுல பட்டியல் வகுப்பினர் பழங்குடியினருக்காக தொடங்கப்பட்ட முதல் தொழில்துறை திட்டம் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் திட்டம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது வந்து யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஏழ்மையான குடும்பங்களுக்கு சுகாதார, வீட்டு வசதி, கல்வி இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல் கட்டம் 5 லட்சம் ஏழ்மையான குடும்பங்களுக்கான வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் திட்டம் வந்து தொல்குடி திட்டம். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினர் குடியிருப்புகள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக. நெக்ஸ்ட் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் வழங்கல், தெருவிளக்கு, சாலை உட்கட்டமைப்பு போன்ற அத்தியாவசிய வசதிகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்ததுதான் வந்து அயோத்திதாசர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இது கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப 2025, 26 வந்து பட்ஜெட்ல எதுக்காக அமௌண்ட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ள அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம். இதுவும் வந்து அதிலே கொடுத்துட்டாங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவங்களோட சமூக பொருளாதார மேம்படுத்துறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா பவானி ஆட்சியிலிருந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் 3 மாவட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு அதாவது 1.5 டிஎம்சி உபரி நீரை திருப்பி விடுறதுக்கான திட்டம் தான் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விழுதுகள். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட இணைந்து செயல்படுதுன்னா உலக வங்கி உதவியுடன் வந்து செயல்படுதுன்னு சொல்றாங்க. எதுக்கு கீழ் பாத்தீங்கன்னா டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறுவப்பட்ட ஒரே நிறுத்த மையங்கள் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது வந்து நமக்கு வந்து எந்தெந்த நோய்களுக்காக வந்து இந்த மக்கள் தேடி மருத்துவம் வந்து வீட்டுக்கு போய் மருந்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்த மேலாண்மை, ரத்த சர்க்கரை அளவு ரத்த அழுத்தம், நீரிழிவு, தொற்றாமைகள். இதனால வந்து ரத்த அழுத்த மேலாண்மை, ரத்த சர்க்கரை அளவு வந்து எவ்வளவு வந்து மேம்பட்டிருக்கு பெரியவர்களிடையே பாத்தீங்கன்னா 17%. ரத்த சர்க்கரை அளவு வந்து 16.7% வந்து மேம்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதுக்காக அந்த மக்கள் தேடி மருத்துவ திட்டத்துக்காக நமக்கு தமிழக அரசு வந்து 2024 ஆண்டுக்கான ஐநா முகாம்களுக்கு இடையான பணிக்குழு விருதை வந்து பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. எப்போ 2024 இந்த விருதை வந்து பெற்றுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னுயிர் காப்போம் திட்டம். அதாவது இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48 நாள் 2 ஒரே ஸ்கீம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா விபத்து ஏற்பட்ட 48 மணி நேரத்திற்கு வந்து இலவச உறுதியான சிகிச்சை வந்து வழங்குவது நோக்கம் சொல்றாங்க. இது வந்து சிகிச்சைக்கான உச்சவரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 லட்சமா இருந்தது, இப்போ வந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48. நெக்ஸ்ட் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2025. 2025 ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணதுதான். இது வந்து எதோட தொடர்ச்சி பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் மற்றும் நம்மை காக்கும் 48 இந்த 2 திட்டத்தோட தொடர்ச்சி தான் வந்து சொல்றாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் ஆகஸ்ட் 2, 2025 தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சர் மருந்தகம். இது வந்து எவ்வளவு வந்து நமக்கு தள்ளுபடியில கொடுக்காங்கன்னா 10% தள்ளுபடி. மற்ற மருந்தகங்களோட ஒப்பிடும்போது 10% தள்ளுபடியில மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள் 8 லட்சம் கிராமப்புற வீடுகளை கட்டுறதுக்கு வந்து இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா இப்ப ரீசெண்டா 2024, 25 பாத்தீங்கன்னா 1 லட்சம் வீடுகளை கட்டுவதை வந்து நோக்கமாக கொண்டுள்ளது.
நெக்ஸ்ட் வந்து நான் முதல்வர் திட்டம் தெரிய ஸ்டார்ட் பண்ணது 2022 மார்ச் 1. இதுல போய் பாத்தீங்கன்னா 10 லட்சம் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து அவங்க திறன் வந்து மேம்படுத்துறதுக்காக, தொழில் துறையில வந்து மேம்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுதானியங்கள் திட்டம். இதுலயே சிறுதானியங்கள் திட்டம்னு கொடுத்துட்டாங்க. சோ அது சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து பயிரிடுவதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். இது வந்து மண்ணின் நுண்ணுயிர்களை வளத்தையும் வந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வந்தது. இதெல்லாம் பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணதுதான், அதாவது லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல. நெக்ஸ்ட் வந்து விடியல் பயண திட்டம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 7/5/2021. விடியல் பயணம் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 7/5/2021 இலவச மகளிருக்கு இலவச பேருந்து அதுக்காக கொண்டு வந்ததுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கையை வந்து திட்டமிட்டுள்ளது. அதுக்காக வந்து எந்தெந்த மாவட்டத்துல எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உள்ள பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக தான். ஈரோடு மாவட்டத்துல எந்தெந்த பிளேசஸ்னா பாத்தீங்கன்னா பர்கூர், கடம்பூர் மலைகள், அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கல்வராயன் மலைகள், இந்த 2 பிளேஸ்ல வந்து மேம்படுத்த வந்து திட்டமிட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து உலக வங்கி நிதியுதவி பெறும் தமிழ்நாடு நீர்ப்பாசன மேலாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். அதாவது இந்த தமிழ்நாடு நீர்ப்பாசன மேலாண்மை நவீனமயமாக்கல் திட்டம் வந்து எதோட உதவியோட செயல்படுது, உலக வங்கி உதவியோட வந்து செயல்படுது. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆற்று பகுதிகள் எத்தனை பாத்தீங்கன்னா 47 ஆற்று துணைப்படைகளை வந்து உள்ளடக்கியது. இதுவும் வந்து 2024 வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மையில் சிறந்து விளங்கியதற்கான தேசிய விருது 2024 வந்து இந்த ஸ்கீம் வந்து பெற்றுள்ளது. எதுனா தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். இந்த விருது வந்து யார் கொடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசின் நீர்ப்பாசனம் மற்றும் மின்சார வாரியத்தால் வந்து வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து கலைஞர் கைவினை திட்டம் 2025 தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது வந்து மத்திய அரசோட விஸ்வகர்மா திட்டத்துக்கு இணையானதுன்னு சொல்றாங்க. அதாவது 2023 தொடங்கியிருப்பாங்க. அதுவும் வந்து கைவிஞர்கள் அவங்களுக்காக தொடங்கப்பட்டதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்க தொழிலாளர்களுக்கு வந்து சாதி பாகுபாடுதான் இருக்காதுன்னு சொல்றாங்க. 25 தொழில்களை வந்து உள்ளடக்கியது. அப்போ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 3 லட்சம் வரை வந்து கொடுத்தாங்க. குறைந்தபட்ச வயது பாத்தீங்கன்னா 35. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மலரும் புன்னகை திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுடைய பற்களை சீரமைப்பு செய்வதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து மலரும் புன்னகை திட்டம். நெக்ஸ்ட் திட்டம் பாத்தீங்கன்னா உறுதுணை கடன் திட்டம். இந்த உறுதுணை கடன் திட்டமும் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சமூகங்களை சேர்ந்த சில்லறை வணிகர், வர்த்தகர், உற்பத்தியாளர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25 கோடி மதிப்புள்ள சிறு மற்றும் குறு கடன்களை குறைந்த வட்டி விதத்தில் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2.0. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சாரி 3.0 ஃபர்ஸ்ட் ரீசெண்டா கொண்டு வந்தது. இது வந்து 2.0 வெற்றி அடைந்ததுனால அதோட கண்டினியூஸா வந்து கொண்டு வரதான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் 3.0. எவ்வளவு பாத்தீங்கன்னா இதுக்கு நிதி 1000 கோடி மதிப்பீடு நிதி வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு இடங்கள்ல பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா 120 வட்டாரங்களில். இதுவும் வந்து உலக வங்கியோட இணைந்து செயல்படுற திட்டம் தான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் 2025. இதன்படி பாத்தீங்கன்னா அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகள்ல 30,000 கோடி முதலீடு ஈர்ப்பதையும் 60,000 வேலை வாய்ப்புகள் கொடுப்பதையும் வந்து நோக்கமா கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த துறைகள் வந்து கீழே வரும்னு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உழவர்களை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 17,116 கிராமங்கள்ல இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர இருக்காங்க. இது எதுக்காக பாத்தீங்கன்னா கிராம அளவில் அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நேரடி தொடர்பை உறுதி செய்வதை வந்து நோக்கமாக கொண்டுள்ளதுதான் இந்த உழவர்களை தேடி வேளாண்மை உழவர் நலத்திட்டம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலைகள் திட்டம். இது வந்து மீனவ பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு அவர்களுக்கு சிறு கடன்களை வழங்குவதற்காக நோக்கமா கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதுக்காக இந்தியாவின் முதல் பிரத்யேக சூறை மீன்பிடி துறைமுகமாக திருவொற்றியூரில் ஒரு புதிய சூறை மீன்பிடி துறைமுகம் வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. எங்கன்னா திருவொற்றியூரில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எளிய ஆளுமை திட்டம். இது வந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகளை திறம்பட மேம்படுத்துவதற்கும் குடிமக்களுக்கு தேவையான சேவைகளை இணைய வழியில் வழங்குவதற்கும் கொண்டு வந்ததுதான் இந்த எளிய ஆளுமை திட்டம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, செப்டம்பர் 2021 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மார்ச் 2023 அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்திருப்பாங்க. 2024-25 வந்து கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து விரிவுபடுத்திருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை வந்து விரிவுபடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 1/7/2025 சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வெற்றி நிச்சயம். இது வந்து இப்போ பள்ளி கல்லூரி படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ண 18 to 35 வயசுடைய மாணவர்களுக்கு இலவச வேலை பயிற்சியை வழங்குறதுக்காக கொண்டு வந்தது. இதுக்காக வந்து எவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்னா அரசு 12,000 ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காசநோய் இறப்பில்லா திட்டம். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க 2022 வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து
காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் ஒருங்கிணைந்த முதல் இந்திய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிமிர்ந்த நெல் முயற்சி. இதுபடி பாத்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்கள் பயிலும் மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்காக தான் இந்த நிமிர்ந்த நெல் முயற்சி வந்து தொடங்கப்பட்டது. இதனால ஒரு 2000 உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து 30.5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து தொழில் முனைவு புத்தாக்கத்தில் பயிற்சி அளிப்பதை வந்து இலக்காக கொண்டுள்ளது. இதுதான் வந்து நிமிர்ந்த நெல் முயற்சி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து விவசாயம் திட்டம். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலை 4, 2025 திருச்சியில ஊட்டச்சத்து விவசாயம் ஜூலை 4, 2025 திருச்சியில டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதன்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மை தோட்டக்கலை துறைகளிடமிருந்து பயறு வகைகள், காய்கறி விதைகள், பழச்செடிகள் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதம் காப்போம் திட்டம் 2023 கொண்டு வந்தது. நீரிழிவு நோயால் ஏற்படும் கால இழப்பை தடுக்கும் நோக்கத்துடன் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு வந்து சொல்றாங்க. இதன்படி பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் வந்து செயற்கை கல்களுக்காக அரசுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜூலை 15, 2025. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இதுல முதல்வரின் முகவரி திட்டம் இதோட ரிலேட் ஆனதுதான். அதாவது உங்களோட ஸ்டாலின் திட்டம் வந்து முதல்வரின் முகவரி திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம் இதோட ரிலேட் ஆனதுதான் வந்து சொல்றாங்க. இதுபடி முதல்வரின் முகவரி திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க 2021, மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது ஜூலை 15, 2025. இதன்படி வந்து நகர்ப்புறங்கள்ல 13 துறை 43 சேவைகள், கிராமப்புறங்கள்ல 15 துறை 46 சேவைகளும் வந்து வழங்கப்படும் வந்து சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில தான் வந்து தொடங்கியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில அரசு சேவை வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்றதுதான் இதன்படி 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 0 முதல் 6 மாதங்கள் வரையிலான கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து 2 ஊட்டச்சத்து பெட்டகங்களுக்காக வந்து வழங்கப்படும் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம். மாநிலம் முழுவதும் மின்னணு பாகங்கள் உற்பத்தியை மேம்படுத்துறது இதோட நோக்கம்னு சொல்றாங்க. இதன்படி அந்த திட்டத்தை தொடங்கிய நாட்டின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க. சோ மின்னணு ஏற்றுமதியில தமிழ்நாடு 41.2% பங்களிப்பு வந்து செய்யுது. அதனால நம்ம தமிழ்நாடு மின்னணு ஏற்றுமதியில முதலிடம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இதோட பங்களிப்பு பார்த்துக்கோங்க தமிழ்நாடு 41.2%. நெக்ஸ்ட் வந்து விண்வெளித்துறை கொள்கைகள். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏப்ரல் 2025. விண்வெளித்துறை கொள்கை வந்து ஏப்ரல் 2025. இதன்படி அடுத்த 5 ஆண்டுகள்ல 10,000 கோடி முதலீடுகளை ஈர்ப்பதை வந்து நோக்கமாக கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் அடிப்படையிலான குடிமக்கள் சேவைகள். இதுக்காக நம்ம தமிழக அரசு மெட்டா நிறுவனத்துடன் வந்து இணைந்துள்ளது. ஓகே, இதற்கு முதல் கட்டமாக பயன்பாட்டு கட்டணங்கள் செலுத்துவது உட்பட 50 குடிமக்கள் சேவைகள் வந்து வழங்கப்படும் வந்து சொல்றாங்க. இது வந்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் கிடைக்கும்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இதோட சேவைகள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்கள், நகராட்சி வரிகளை செலுத்தலாம், மெட்ரோ ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் 3ஆம் கட்டம். இந்த 3ஆம் கட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 6, 2025 வந்து தொடங்கியிருக்காங்க. மாபெரும் தமிழ் கனவு திட்டம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ சமுதாயத்தின் தேவை, அவர்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் உள்ள அந்த மாதிரி எல்லாம் வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்குறாங்க வந்து சொல்றாங்க. கலாச்சாரம், சமூக சேவை விழிப்புணர்வு அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. மாபெரும் தமிழ் கனவு திட்டம். நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். இப்ப இது வந்து ஸ்டார்ட் பண்ணது ஆகஸ்ட் 12, 2025 சென்னை தண்டையார்பேட்டையில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். இதுபடி பாத்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி கொண்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வந்து அவர் வீட்டு வாசல்லே போய் வந்து வழங்கப்படும் சொல்றாங்க. இது ஆகஸ்ட் 12 சென்னையில தான் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்கி இருக்கு சொல்றாங்க. 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து மாதந்தோறும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை. இது வந்து யார் வந்து இதுக்கு வந்து நம்ம மாநில கல்விக் கொள்கைக்கு யார் தலைவரா இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நிதியரசர் டி. முருகேசன் தான் வந்து நம்ம மாநில கல்விக் கொள்கைக்கு வந்து தலைவரா வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அகல் விளக்கு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் எண்ம வலைத்தள வெளியில் பாதுகாப்பை உறுதி செய்தலுக்காக கொண்டு வந்தது அகல் விளக்கு திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். நமக்கு தெரியும் 2012 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி வந்து ஆதார் மற்றும் அதாவது எக்ஸ்ட்ரா இதுல சேர்த்தது பாத்தீங்கன்னா ஆதார் மற்றும் அடையாள சான்று இந்த எந்த ஆவணங்களுமே இல்லாதவங்களுக்கு வந்து இந்த திட்டத்துல சேர்க்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துள்ளதுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உடனடி பயிர் கடன் திட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் உடனடி பயிர் கடன் திட்டத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தருமபுரியில ஆகஸ்ட் 17, 2025 வந்து முன்னோடி திட்டமாக வந்து தொடங்கி வச்சிருக்காரு. எப்போன்னா ஆகஸ்ட் 17, 2025.
ஓகே. அதாவது 2025ல கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கோங்க. மத்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டது. சோ இந்த 2025ல வர ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நியூவா இருக்கும். சோ அதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆகஸ்ட் 19, 2025. ஓகே. முதல்வரின் காக்கும் கரங்கள் வந்து ஆகஸ்ட் 19, 2025. இது எதுக்காகனா முன்னாள் ராணுவ வீரர்கள் அவங்களோட குடும்பத்தினரிடையே சுய தொழில் மற்றும் தொழில் முனைவரை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வந்தது. இதுக்கான முதலீடு பாத்தீங்கன்னா 1 கோடி வரை வந்து கடன் உதவி வந்து வழங்கப்படும்னு சொல்றாங்க. தொழில் முனைவோர் திறன் பயிற்சியும் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்கன்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து காலை உணவு திட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ விரிவுபடுத்தப்பட்டதுன்னு பார்த்தா நகர்ப்புறங்கள்ல அது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 26, 2025 வந்து நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பணிகளுக்கும் வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு வந்து சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்பன்னு பார்த்தோம்னா மதுரையில செப்டம்பர் 15 வந்து அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் அன்னைக்குதான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து சொல்றாங்க. இப்போ அது நம்ம தமிழ்நாட பின்பற்றி எந்த மாநிலமும் வந்து தொடங்கியிருக்காங்கன்னா தெலுங்கானால வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்த நாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கனடா அரசும் வந்து இந்த தமிழ்நாடு காலை உணவு திட்டத்தை வந்து செயல்படுத்தியுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பள்ளி முன்முயற்சி. கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையில பள்ளி முன்முயற்சி திட்டம் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது குற்றங்களை தடுக்கிறதுக்காக வந்து கொண்டு வந்ததுதான் பள்ளி முன்முயற்சி. இதோட மூத்த குடிமக்கள் உதவி மையம். இது வந்து 60 வயது அதுக்கு மேற்பட்டவர்களுக்காக இந்த சேவை வந்து தொடங்கப்படும் சொல்றாங்க. இதோட உதவி எண் வந்து பாத்தீங்கன்னா 1252. 75 வயது அதுக்கு மேற்பட்டவர்களுக்காக 2024ஆம் ஆண்டில் வந்தம் என்ற சிறப்பு ஆதரவு திட்டமும் வந்து இந்த மூத்த குடிமக்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Preparate 8 வந்து குரூப் A மெயின்ஸ் வந்து எல்லாரும் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.